அகாடமிக்கல் சப்ஜெக்ட்ஸ் ஒரு டைரக்ஷனில் இருக்கும், இந்த ரோபோட்டிக்ஸ் இன்னொரு டைரக்ஷனில் இருக்கும். இன்னொன்று எங்களோட ஸ்டேக் ஹோல்டர், நம்ம ஊர் பேரண்ட் கிட்ட என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னா, இப்போ நீங்கள் வந்து பிரபுதேவா மாதிரி சூப்பராக டான்ஸ் ஆடுவீங்க, தோனி மாதிரி நல்ல கிரிக்கெட் விளையாடுவீங்க, கிளாஸில் சப்ஜெக்டில் கோட்டை விட்டு என்ன பண்ணுவாங்க? திட்டுவாங்க. போதும் தம்பி, நீ விளையாண்டதெல்லாம் போய் படிக்கிற வெளியே பாருன்னு சொல்லிடுவாங்க. ஓகே, ஸோ அப்போது இந்த பையன் திடீர்னு இதில் ரோபோட்டிக்ஸில் இதில் எக்ஸ்பர்ட் ஆகிறது முக்கியம் இல்லை, அவன் அகாடமிக் ஸ்கோரும் வந்து நல்லா எடுக்கணுன்றதுக்காண்டி கிளாஸ் ரூமில் நீ என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கிறியோ அதுவும் ரியல் லைஃப்பில் எங்கே கொண்டு போய் நீ பயன்படுத்த போகிற, அந்த ரியல் லைஃப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான டெக்னாலஜிக்கல் சொல்யூஷன் நீ வந்து கொடுக்கலாம். அந்த டெக்னாலஜியை அந்த ஸ்டூடெண்ட் கற்றுக்கணும் அப்படின்னா நான் ஒரு ஈஸியான ஒரு டூல் கொடுக்கணும். ஓகே, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெக்னாலஜி சொல்லிக் கொடுக்குறதே வந்து கஷ்டம், ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குறது சூப்பர் சேலஞ்ச். அதனால் நான் என்ன பண்ணேன், மூவிஸ், கார்ட்டூன்ஸு, ஸ்பைடர்மேன், அயன்மேன், ரியல் ஸ்டீல், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்னு எல்லா படத்தையும் உள்ளே கொண்டு வந்தேன். கொண்டு வந்து நாங்கள் கிளாஸ் ரூமில் மேக்ஸிமம் என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம்னா, நான் நேற்று வந்து மோட்டுப்பட்டில் டாக்டர் தக்தா வந்து பறக்கிற மாதிரி ஒரு அம்பர்லா வந்து பண்ணியிருந்தாரு, அது நிஜமாவே பாசிபிளா இல்லையா, அதை இங்கே கிளாஸில் பேசுவோம். அப்போ நிஜமாவே பாசிபிள்னா நீ வந்து அதுக்கு உனக்கு என்னென்ன திறமை இருந்திருக்கணும், என்ன மாதிரி ஒரு அம்பர்லாவை நீ டிசைன் பண்ணணும், அதில் என்ன டெக்னாலஜிஸ் இருக்குது, அந்த டெக்னாலஜிஸை நம்ம எப்படி கற்றுக்கணும், அதை நம்ம சப்ஜெக்டில் எப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு டாட்டையும் ரொம்ப கிளியராக கேர்ஃபுல்லாக வந்து நாங்கள் கனெக்ட் பண்ண ஆரம்பித்தோம்.